அம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடையில் போய் நான் சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்கல்ல? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அப்படியே நான் சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு எனக்கு சுமிக்குட்டி, பால்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு விளையாடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, போ வெளியே போய் விளையாடு. அப்பா தாம்மா வெளியெல்லாம் வேண்டாம், இங்கேயே விளையாடுன்னு சொன்னாங்க. ஆமாமோ, வெளியே ஒரே வெயிலாக இருக்குது, அதில் போய் எப்படி பால் விளையாடுறது? அதான் வீட்டுக்குள்ளேயே விளையாடுன்னு சொல்கிறேன். ஆமாம், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியா உனக்கு சாக்குன்னு. எதுவும் சாக்கு பை வேணுமா, இல்லை சாக்பீஸ் எதுவும் வேணுமா? என்ன எப்படி சொல்ல? என்னாச்சு அம்மு, ஏதோ சொல்ல வந்த, திடீர்னு பாதியிலே முழிக்கிற, என்ன யோசிச்சுட்டே நிற்கிற? அது ஒன்றும் இல்லாமோ, மற்ற ஜாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது எனக்கு CHOCOLAT அதையும் சேர்த்து வாங்கிட்டு வரீங்களா? ஓ, இப்போ புரியுது, இதுக்கு தான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தியா? சரி சரி, வாங்கிட்டு வரேன். எப்படி நம்ம புத்திசாலித்தனம்? அப்பா, அம்மாக்கு வாங்கும்போது எனக்கும் சாக்லேட் வேணும். சுமிக்குட்டி, உனக்கு தான் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் வாசிக்க ஸ்பெல்லிங் எதுவுமே தெரியாது. அம்மா சொன்னது சாக்லேட், நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஆமாப்பா, பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனா லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு வாசிக்க தெரியும்ல. டிவில எல்லா சாக்லேட் விளம்பரத்துலயும் அம்மா சொன்ன அதே லெட்டர்ஸ் தானே இருக்கும். அப்பா அது சாக்லேட் தானே, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். புத்திசாலி, உனக்கு 2 சாக்லேட் உண்டுமா?